நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். வணக்கம். இன்றைய தினம் பாராளுமன்றத்துல ஜனநாயகம் படுகுழி தோண்டி புதைக்கப்பட்டது. மக்களவையில எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு பேசும்பொழுது இந்த டெல்லியில நடந்த துப்பாக்கி சூட்டுக்கும் பொறுப்பெடுக்கணும் உள்துறை அமைச்சர் என்று சொன்னார். உள்துறை அமைச்சர் இன்னைக்கு அவைக்கு வரல, ஒரு வாரமாக காணோம், இன்னைக்கு வரல. அதனால உள்துறை அமைச்சரை இதுக்கு பொறுப்பெடுக்கணும். பெலட்கன்ஸ் உபயோகப்படுத்தினதுக்கு பொறுப்பு உள்துறை அமைச்சர். அவரை பொறுத்த AK-47 வரைக்கும் உபயோகப்படுத்த வச்சாங்க, அதுக்கு பொறுப்பு உள்துறை அமைச்சர் தான். அதனுடைய விளைவா பாஜக அதுக்கு மேல எதிர்கட்சி தலைவரை பேச விடாம தடுத்து அவையை ஒத்தி வச்சு மீண்டும் ஒத்தி வச்சு கடைசியில இந்த சட்டத்தை தவறான வழியில பாஸ் பண்ணிட்டாங்க. இதை பொறுத்த மட்டும் இந்த அரசு மாணவர்களுக்கு எதிரானது, மூடி மறைக்க விரும்புகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவு கொடுத்தது டெல்லியில. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் டெல்லி போலீஸ் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதை பேசிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேச விடாமல் தடுத்து விட்டார். பாராளுமன்றத்திலே எதிர்கட்சி தலைவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்காது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது ஜனநாயக படுகொலை என்று நினைக்கிறேன். வணக்கம். இன்றைய தினம் பாராளுமன்றத்துல ஜனநாயகம் படுகுழி தோண்டி புதைக்கப்பட்டது. மக்களவையில எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு பேசும்பொழுது இந்த டெல்லியில நடந்த துப்பாக்கி சூட்டுக்கும் பொறுப்பெடுக்கணும் உள்துறை அமைச்சர் என்று சொன்னார். உள்துறை அமைச்சர் இன்னைக்கு அவைக்கு வரல, ஒரு வாரமாக காணோம், இன்னைக்கு வரல. அதனால உள்துறை அமைச்சரை இதுக்கு பொறுப்பெடுக்கணும். பெலட்கன்ஸ் உபயோகப்படுத்தினதுக்கு பொறுப்பு உள்துறை அமைச்சர். அவரை பொறுத்த AK-47 வரைக்கும் உபயோகப்படுத்த வச்சாங்க, அதுக்கு பொறுப்பு உள்துறை அமைச்சர் தான். அதனுடைய விளைவா பாஜக அதுக்கு மேல எதிர்கட்சி தலைவரை பேச விடாம தடுத்து அவையை ஒத்தி வச்சு மீண்டும் ஒத்தி வச்சு கடைசியில இந்த சட்டத்தை தவறான வழியில பாஸ் பண்ணிட்டாங்க. இதை பொறுத்த மட்டும் இந்த அரசு மாணவர்களுக்கு எதிரானது, மூடி மறைக்க விரும்புகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவு கொடுத்தது டெல்லியில. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் டெல்லி போலீஸ் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதை பேசிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேச விடாமல் தடுத்து விட்டார். பாராளுமன்றத்திலே எதிர்கட்சி தலைவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்காது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது ஜனநாயக படுகொலை என்று நினைக்கிறேன். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.